மேஷம் ராசிபலன். கூட்டத்தில் தனியாக இருப்பது போல உணர்கிறீர்களா? அது நீங்கள் வாழ்க்கையில் சமாளிக்க வேண்டிய ஒன்றுதான். புதிய நட்பை பெற நீங்கள் நிறைய நேரம் எடுத்துக்கொள்கிறீர்கள். இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படலாம். பரபரப்பான மற்றும் மகிழ்ச்சியான நடவடிக்கைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. இந்த நாளில் உங்களுக்காக வரிசையாக காத்திருக்கும் இன்பமான செயல்களை நிதானமாக அனுபவியுங்கள். மோசமான எண்ணங்களை விட்டுவிட்டு ஆனந்தத்தை சிறந்த முறையில் அனுபவியுங்கள். ரிஷபம் ராசிபலன். உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட கடினமான நேரங்களில் அதை கடந்து செல்ல உதவிய உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு நன்றி சொல்ல மறக்காதீர்கள். எப்போதும் சந்தோஷமாக இருப்பது மட்டுமே உங்கள் விருப்பமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எதிராக மில்லியன் கணக்கான விஷயங்கள் செயல்படலாம். இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதையே தேர்வு செய்யுங்கள். இது போன்ற விஷயங்களில் அனுபவம் பெற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு பெறுங்கள். உங்கள் உடல் சொல்வதை கேளுங்கள். உடற்பயிற்சியில் ஈடுபடவோ அல்லது உணவு கட்டுப்பாட்டையோ தொடங்குங்கள். மிதுனம் ராசிபலன். உலகம் உங்களுக்கு மிகச் சிறந்த இடமாக இருக்க வேண்டுமா? எல்லோரும் உங்களுக்கு எப்போதும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. உங்கள் சொந்த அறிவுக்காக நீங்கள் அதை செய்ய வேண்டும் அல்லது புறக்கணிக்க வேண்டும். உங்களைச் சுற்றி உள்ளவர்களிடம் சில பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாற்றங்களை ஆரம்பத்தில் நீங்கள் சங்கடமாக உணரலாம். ஆனால் கூடுதல் நேரம் எடுத்து நீங்கள் அந்த மாற்றத்தை செய்ய நீங்கள் விரும்புகிறீர்கள். கடகம் ராசிபலன். சில உறவுகளை சிறந்தவையாக மாற்ற அதிக சிரத்தை தேவைப்படுகிறது. அதை முதலில் நினைவிற்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த வேதனையான விஷயங்களை மறக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் அதை ஏன் செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. நண்பா, நீ ஒரு உண்மையான போர் வீரன். அனைத்தும் விரைவில் சிறப்பாக அமையும். சற்று பொறுத்திரு. பல விஷயங்கள் உங்கள் நம்பிக்கையை குறைத்து ஓர் பாதுகாப்பற்ற தன்மையை உங்களிடத்தில் ஏற்படுத்தியுள்ளன. உங்களை நீங்களே நம்பிய அந்த நிலைக்கு இப்போது என்னவாயிற்று? இதற்குரிய பதில் உங்களிடம்தான் உள்ளது. இன்றே நீங்கள் அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசிபலன். உங்களது வாழ்க்கையில் இடம் பெற்றுள்ளவர்களின் மதிப்பை நீங்கள் உணரத் தவறிவிட்டீர்கள். இன்று உங்களது அன்புக்குரியவரை ஆச்சரியப்படுத்துங்கள். இது அவர்களின் அந்த நாளை மாற்றியமைப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் உதவுவதற்கு உங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பளிக்கும். மேலும் அவர்கள் தங்களது மிகவும் கவலைக்குரிய விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் மிகவும் நம்பிக்கைக்குரிய நண்பராக இருப்பதால் கூட இருந்திருக்கலாம். உங்களது வார்த்தைகள் அத்தகையவர்களை ஆறுதலளித்து குணப்படுத்தும். கன்னி ராசிபலன். மக்கள் அனைவரும் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் இருக்க மாட்டார்கள். உங்கள் அன்புக்குரியவர் உங்களை விட்டுச் சென்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள நேரம் ஒதுக்குங்கள். உங்கள் குடும்பம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அவர்கள் இல்லாதது உங்கள் வாழ்க்கையை பாதித்து விடக்கூடாது. நீங்கள் செல்ல வேண்டிய பாதையில் மெதுவாக பயணிக்க வேண்டும். புதிய சூழல்களிலிருந்து புதிய யோசனைகளை மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மாற்றம் மிகவும் அவசியம் என்பதுடன் அதற்கு ஏற்ப செயல்பட துவங்குங்கள். துலாம் ராசிபலன். உங்களது தனித்திறன்களை அப்படியே அமைதியாக வைத்திருக்க வேண்டாம். உங்களது படைப்பாற்றலை வெளிக்கொணர்ந்து அவற்றை உலகுக்கு காட்டுங்கள். உங்களது புத்தாக்க கருத்துக்களால் உங்களை நீங்களே ஆச்சரியப்படுத்தியிருக்கிறீர்கள். இது உங்களது பணியிலும் சமூக தொடர்பிலும் கூட சாதகமான நிலையினை ஏற்படுத்த முடியும். இன்று உங்களது லட்சியமும் உந்துதலும் உயர்ந்ததாக இருக்கும். அன்பளது சின்னஞ்சிறிய வெளிப்பாடுகளால் நீங்கள் அவர்களுக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை உங்களது உறவினர்களும் நண்பர்களும் தெரிவிப்பார்கள். விருச்சிகம் ராசிபலன். புறங்கூறும் நபர்கள் கூறுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களது அகங்காரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் தவறுகளுக்கு மன்னிப்பு கேளுங்கள். பணம் அல்லது பொருள் தேடும் எண்ணம் போன்றவற்றை தவிர்த்து மகிழ்ச்சியையும் அமைதியையும் தேட முயற்சி செய்யுங்கள். இன்றைக்கு உங்களது அன்புக்குரியவர்களுக்கு கொஞ்சம் அன்பை காட்டுங்கள். உங்களை வலுவிழக்கவும் உங்கள் கவனத்தை சிதறச் செய்யும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இது கசப்பான உறவுகள்,
சுயநலமிக்க நண்பர்கள் அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளால் கூட இருக்கலாம். தனுசு ராசிபலன்: உங்கள் உடல்நல பிரச்சினைகளுக்காக உங்களுக்கு உதவ யாராவது வருவார்கள். அவர்களை சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். உங்கள் உடல்நலம் பாதித்திருக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். மற்றவர்களிடம் இருந்து உதவி பெற பயப்பட வேண்டாம். இந்த உலகில் உள்ள அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் நிபுணர் அல்ல என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்களைப் போலவே பாதிக்கப்பட்டுள்ளவர்களிடம் கோபப்படுவதைத் தவிருங்கள். நல்ல காரணங்களுக்காக உங்கள் ஆற்றலை பயன்படுத்தினால் அந்த ஆற்றல் உங்களை நன்றாக உணரச் செய்யும். மகரம் ராசிபலன்: உங்களை காயப்படுத்துபவர்களை கூட உங்களது அன்பை காட்டு தேர்ந்தெடுங்கள். உங்களது கனிவான வார்த்தைகள் அவற்றை செம்மையாக மாற்றும். புறங்கூறுபவர்களின் விமர்சனம்தான் வெற்றியை 10 மடங்கு இனிமையாக்குகிறது என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். இன்று எதிர்பாராத ஒரு நபர் உங்களுக்கு உதவி செய்ய வருவார். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் விஷயங்களைச் செய்ய தேர்வு செய்யுங்கள். சில காலமாக உங்களை பாதிக்கும் வலிகளையும் வேதனைகளையும் புறக்கணிக்காதீர்கள். இது தொழில்முறை நிபுணத்துவம் கொண்ட ஒரு நபரால் கவனிக்கப்பட வேண்டியதாகும். கும்பம் ராசிபலன்: நல்லவர்களாக இருப்பதற்கு பதிலாக உண்மையானவராக இருங்கள். உண்மையான உலகில் நல்லவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது. கடந்த காலங்களில் உங்களது நேர்மையான தன்மையை பயன்படுத்தி சிலர் உங்களை ஏமாற்றியதுடன் காயப்படுத்தியுள்ளனர். பிடிவாதமாக இருப்பது எப்போதும் ஒரு நல்ல விஷயம் அல்ல. உங்கள் வழிகளில் உள்ள தவறுகளை ஒரு சிலர் தெளிவாகச் சுட்டிக்காட்டியுள்ளனர். அவற்றில் சிலவற்றை நீங்கள் சரி செய்து விட்டீர்கள், சிலவற்றைச் சரி செய்யாமல் விட்டு விட்டிருக்கலாம். எனவே உங்கள் இழப்புகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த இழப்புகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். மீனம் ராசிபலன்: சில நாட்களுக்கு முன்பு வரை உங்கள் உறவுகளில் சில விரும்பத்தகாத விவாதங்கள், கருத்து மோதல்கள் மற்றும் நிறைய சிக்கல்கள் இருந்தன. முதலில் இதனை கடந்து சென்று உங்களுக்கு எவ்விதமான வெறுப்போ கோபமோ இல்லை என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்கள் உங்களிடம் ஆலோசனைகளை பெறுவார்கள். உங்கள் கருத்துக்களில் நேர்மையாக இருங்கள். அவர்களுக்கு உங்களது தீர்ப்போ அல்லது விமர்சனமோ தேவையில்லை. உங்களது அறிவுரைகள் அவர்களின் வாழ்க்கையை உண்மையில் சீர் செய்யக்கூடும்.